Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் பொரியல் தாங்க பார்க்க போறோம். கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாங்க. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து விடலாங்க. அடுத்ததா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் எப்போவுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணுங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதோட கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாங்க. சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. 2 நிமிஷம் கழித்து காய் நல்லா வதங்கி இருக்குது. 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கிறதுனால காய் நல்லா ஹீட் ஏறிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பைசஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. காய் நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்கள், பார்த்தாவே தெரியுது. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். 1/2 கிலோ காய்க்கு இது சரியான அளவாக இருக்கும். உப்பையும் சேர்த்து நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வைக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா காய் வெந்துடுச்சு. சூப்பராக கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்தோடையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.